கும்பராசி ஒரு குடம் போன்ற அமைப்பில் இருப்பது தான் கும்பம். குடத்தை திறந்து பார்த்தால்தான் உள்ளே என்ன இருக்கிறது என்பது தெரியும். இந்த ராசியில் பிறந்தவர்கள் உங்களுடைய மனதில் இருப்பதை பிறர் அறியப்படியாதபடி மறைத்து வைத்திருக்கக்கூடியவர்கள். உங்களை தொடர்ந்து 10 நிமிடம் பேசிய பிறகுதான் உங்களுடைய மனதில் இருப்பதை பிறர் அறியும்படி இருக்கும். உங்களிடம் பல திறமைகள் இருந்தாலுமே சரியான முறையில் வெளிப்படுத்த தெரியாது. சரியான தூண்டுதல் இருந்தால் மட்டுமே உங்களுடைய திறமைகளை நீங்கள் வெளிப்படுத்த முடியும். அந்த அளவுக்கு கும்பராசிக்காரர்கள் கொஞ்சம் துணிச்சலாக தான் இருப்பாங்க. உங்களுடைய பிள்ளைகளால் உங்களுக்கு அந்தஸ்து உயரலாம். 5ஆம் இடத்துக்கு உரிய புதனே உங்களுக்கு 8ஆம் இடமான கன்னிக்கு அதிபதி என்பதால் உங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைக்கும் இடையே நீண்ட ஆயுள் உண்டு. இந்த காலகட்டத்தில் ஜீவனஸ்தானமாகிய 10ஆம் இடமான விருச்சிகம், அதன் அதிபதி செவ்வாய். ஜோதிடம், மாந்திரிகம் போன்றவற்றில் ஈடுபாடு காட்டுவீங்க. அது மட்டும் இல்லாமல் கெமிக்கல், மருந்து பொருள் தயாரிப்பு போன்ற துறைகளில் பணிபுரிவீங்க. 11ஆம் இடமான லாபஸ்தானமாக சொல்லப்பட்டிருக்கு. கோதண்ட குரு என குருவின் தனுசு உங்களுக்கு அதிபதி என்பதால் குருவின் தொடர்பான தொழில்களில் ஒப்பந்தராக நீங்கள் இருந்து தொழில் செய்வீங்க. எதிர்பார்த்த வகையில் மொத்தமாக பணம் உங்களுக்கு வரலாம். ஆனால் தொழில், வியாபாரம், அரசாங்கத்தோடு தொடர்புடையவர்களால் அதிக லாபம் பெறக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த ராசியில் பிறந்தவர்கள் எல்லா சக்திகளும் நிறைந்த ஆலயத்திற்கு செல்லும் பொழுது இன்னும் பெரிய மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும். அப்படிப்பட்ட ஆலயம் கும்பகோணம் கும்பேஸ்வரர். அமுத கும்பிகள் ஈசனின் திருவிளையாடலால் மகா குளத்தில் அமுதமாக குட்டியது. ஈசன் இந்த தல திருமணில் தனது அருள் நிறை பெருப்பொழிந்து பிசைந்து லிங்க உருவ செஞ்சிருக்காரு. இந்த அருள் ஆதி லிங்கத்தை பரமசிவன் அது மட்டும் இல்லாமல் பெருஞ்சோதி வடிவமாக உட்புகுந்தார். கும்பம் கும்பேஸ்வரரானது பிரம்ம சிருஷ்டிகளுக்கு முற்பட்டதால் ஆதி கும்பேஸ்வரர் எனவும் இன்னும் பல திருநாமங்களுடன் பல யுகாதிகளுக்கு முன்பு தோன்றிய கும்பேஸ்வரர் இன்றுமே பேரருள் பார்ப்பதாக சொல்லப்படுது. பொதுவாக கும்பராசியை சேர்ந்தவர்கள் ஈசனை வழிபடுவது நல்லது. அது மட்டும் இல்லாமல் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே முருகப்பெருமானின் அருள் கிடைக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. ஜாதக ரீதியான அனைத்து பிரச்சனைகளுக்குமே தீர்வு கிடைக்க வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்குது. இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும், கட்டாயம் ஒரு நல்ல தீர்வு உங்களுக்கு கிடைக்கலாம். ஆன்மீக சார்ந்த விஷயங்களை உங்களுடைய நம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வகையில் தான் கும்பராசியில் பிறந்தவர்கள் இருப்பாங்க. ஆளுமை திறமைக்கவர்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த ராசியில் பிறந்தவர்கள் திருமண வாழ்க்கை இனிமையாக அமையும். வாழ்க்கை துணை மற்றும் குழந்தையிடம் இருந்து மிகுந்த ஆதரவையும் மகிழ்ச்சியும் பெறுவாங்க. இறை வழிபாடு உங்களுக்கு மன அமைதியை தரக்கூடியதாக, உங்களுடைய தொழில் லாபம் காண்பிக்கக்கூடிய வகையில், புதுப்பிக்கப்பட்ட ஆற்றலுடன் எழுச்சியை நீங்கள் உணரக்கூடிய வகையில் இருக்குது. வீட்டில் மகிழ்ச்சியான ஒரு சூழல் நிலவலாம். அதிர்ஷ்டகரமான ஒரு நிறம் அப்படின்னு பார்த்தா சிகப்பு. இந்த ராசியில் பிறந்தவர்கள் பொதுவாக விநாயக பெருமானையும் வழிபட்டு வருவது நல்ல ஒரு லாபத்தை தரக்கூடிய வகையில், ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய வகையில் தான் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. மனைவியிடமிருந்து உங்களுக்கு நல்ல ஒரு நம்பிக்கையான ஒரு ஆறுதல் வார்த்தைகள் கிடைக்கலாம். புதிய முயற்சிகள் இழுபறியாக இருந்தாலுமே சாதகமாக முடிந்துவிடும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த சுப நிகழ்ச்சிகள் ஒன்று நடைபெறலாம். திருமண முயற்சிகளில் சாதகமாக முடியும். வாரத்தின் பிற்பகுதியில் உறவினர்களுடைய வருகையால் உங்களுடைய குடும்பத்தில் சிறு பிரச்சனைகள் ஏற்படலாம். வாழ்க்கை துணையிடத்தில் அனுசரித்து செல்வது நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். பணவரவு உங்களுக்கு தேவையான அளவுக்கு இருக்குது. அலுவலகத்தில் வேலை செய்பவர்களுக்கு இடமாற்றம், பதவி மாற்றம் கிடைக்கும் என்றாலுமே இதனால் உங்களுக்கு நன்மை நடக்கக்கூடிய வகையில் அதிகாரிகள் ஆதரவாக இருப்பாங்க. புதிதாக வியாபாரம் தொடங்க விரும்புபவர்களுக்கு, வியாபாரத்தை விரிவுபடுத்த நினைப்பவர்களுக்கும் அதற்கான ஒரு முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ள சாதகமாக முடியும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு நிம்மதியான ஒரு காலகட்டம். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்தில் பணி சுமை உங்களுக்கு பணிகளை செய்வதில் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும். ஸ்ரீரங்கநாதரை வழிபட்டு வாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே நல்ல ஒரு தீர்வு கிடைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலையும் நல்ல ஒரு லாபத்தை தரக்கூடிய வகையில் கிரக நிலைகளும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. கும்பராசியில் பிறந்தவர்கள் கட்டாயம் இது போல செய்து வருவதன் மூலம் நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு லாபத்தை கொண்டு வரக்கூடிய வகையில் கிரக நிலைகள் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். கும்பராசியில் அவிட்டம் 3-4 பாதங்கள், சதயம், பூரட்டாதி 1-2-3 பாதங்களாக இருக்குது. கிரகநிலை அப்படின்னு பார்த்தா உங்களுடைய ராசியில்
தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி, தைரிய வீரிய ஸ்தானத்தில் செவ்வாய், சுகஸ்தானத்தில் சூரியன், பஞ்சமஸ்தானத்தில் புதன் சுக்கிரன், ரணருணர் ரேகஸ்தானத்தில் குரு, கலஸ்திரஸ்தானத்தில் கேது என கிரக நிலைகள் இருப்பதால் இந்த காலகட்டம் முழுவதுமே ஆரோக்கியம் ஏற்படலாம். எதிர்பார்த்தவர்களால் உங்களுக்கு லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். பண வரத்து கூடக்கூடியதாகும். காரிய வெற்றி உங்களுக்கு தரக்கூடிய வகையில் மதிப்பும் அந்தஸ்தும் உயரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு கடன் பிரச்சனைகள் தீரும். போட்டிகள் குறையலாம். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த நல்லபடியாக நடக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. உத்தியோகத்தை பொறுத்தவரை உங்களுக்கு சில விஷயங்கள் தவறாக புரிந்து கொண்டு சங்கடப்பட வேண்டியிருக்கும். வாக்கு வன்மையினால் நன்மைகள் ஏற்படலாம். குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் தீரலாம். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த இடைவெளி மறையலாம். மறைமுக எதிர்ப்புகள் நீங்கும். பெண்களை பொறுத்தவரை மற்றவர்களுக்கு உதவி செய்வதால் வீண் அலைச்சல் உண்டாகலாம். கலைத்துறையில் சோம்பேறித்தனத்தை விட்டுவிட்டு நன்கு உழைப்பது உங்களுக்கு வெற்றிக்கு வழிவகுக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. அரசியல் துறையில் உங்களுடைய வளர்ச்சிக்கான சில திட்டங்களை நீங்கள் செயல்படுத்த முடிவெடுப்பீங்க. மாணவர்களை பொறுத்தவரை சாமர்த்தியமான செயல்களால் மற்றவர்களுடைய மனதில் இடம் பிடிப்பீங்க. பாடங்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் அரசியலில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கலாம். கூடுதலாக உழைக்க வேண்டி இருக்கும். மேலிடத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை உண்டாகக்கூடிய வகையில் எடுத்திருக்கக்கூடிய அரசாங்க வேலைகள் மூலம் உங்களுக்கு நன்மை உண்டாகலாம். உறவினர்களை பொறுத்தவரை சில காரியங்களில் உங்களுக்கு தடை தாமதம் ஏற்பட்டு பின்னர் சரியாகக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. எதிலுமே மந்தமான ஒரு சூழ்நிலை உருவாகலாம். புதிய நண்பர்களுடைய நட்பு, அதனால் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படலாம். மதிப்புகள் கூடும். இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றம் காண அதிக முயற்சி பாடங்களை படிக்க வேண்டும். வாகனங்களில் செல்லும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த காரியம் நல்லபடியாக முடியும். எதிலுமே சிக்காமல் நழுவி விடுவீங்க. ஆனால் கணவன் மனைவிக்கு இடையே திடீர் மன வருத்தம் ஏற்படலாம். அனுசரித்து செல்வது நல்லது. பிள்ளைகளுடைய கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்துவது உங்களுக்கு நல்லது. புரட்டாதி 1, 2, 3 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் நீங்கி உங்களுடைய மனதில் தெளிவு உண்டாகும். காரிய தாமதங்கள் உண்டாகலாம். உங்களுடைய முயற்சிகளில் எதிர்பார்த்த பலன்கள் கிடைப்பது சிரமம். குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு வீண் பேச்சால் மன வருத்தம் உண்டாகலாம். தொழில் வியாபார தொடர்பான காரியங்கள் சாதகமாக நடந்து முடியும். புதிய ஆர்டர்கள் வந்து சேரும். பழைய பாக்கிகள் வசூலாவதில் உங்களுக்கு ஆர்வம் காட்டக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. ஆஞ்சநேயரை வழிபட்டு வாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு நல்ல வெற்றிகள் ஏற்படும். வாகனங்களில் செல்லும் பொழுதும் உங்களுக்கு ஆஞ்சநேயருடைய ஒரு அருள் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளுக்குமே இந்த காலகட்டம் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கலாம். சிறப்பான பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். சில இடங்களில் வேலையில் போராட்டமாக இருக்கும். சில இடங்களில் சவால்கள் நிறைந்ததாக இருக்கும். உத்தியோக ரீதியாக பணி மாற்றம் வரலாம். ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் உங்களுக்கு நல்லபடியாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரித்து செல்வ நிலை மேம்படலாம். புதிய தொழிலில் நம்பிக்கையோடு நீங்கள் ஈடுபடலாம். குடும்பத்தில் இருந்து வந்த சிரமங்கள் நீங்கி உங்களுக்கு அமைதி அதிகரிக்கக்கூடிய வகையில் பிள்ளைகளால் மன நிம்மதி உண்டாகக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. அலுவலகத்தில் நீங்கள் பொறுப்போடு செயல்படுத்துவதன் மூலம் செல்வாக்கு அதிகரிக்கும். பதவி மாற்றம், ஊதிய உயர்வு அடைவதற்கான வாய்ப்பு உருவாகலாம். வியாபாரத்தில் நல்ல ஒரு வருமான உயர்வு ஏற்படும். தொழிலை விரிவுபடுத்த நீங்கள் முதலீடுகள் அனுசரித்து செய்ய வேண்டும். குடும்பத்தில் இருந்து வந்த கவலைகள் விலகலாம். பிள்ளைகளால் சந்தோஷமும் மன நிம்மதியும் ஏற்படலாம். பெரியோர்களுடைய ஆதரவு கிடைச்சிருக்கு. குடும்பத்திற்காக பணவரவு அதிகரிக்க சலிப்பு இல்லாமல் நீங்கள் பாடுபட வேண்டும். கலைத்துறையில் உங்களுடைய வாழ்க்கையில் வருமானம் அதிகரிக்கும். பிரகாசமான ஒரு எதிர்காலம். அது மட்டும் இல்லாமல் புதிய முதலீடுகளில் நம்பிக்கையோடு இறங்கக்கூடிய வகையில் உங்களுக்கு தொழில் அமைஞ்சிருக்கு. இந்த காலகட்டம் முழுவதுமே நீங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபமேற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவது உங்களுடைய வாழ்க்கைக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரும் அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக கும்பராசியை பொறுத்தவரை முருகன் வழிபாடு உங்களுடைய வாழ்க்கைக்கு நல்லது. உங்கள் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு தொழிலில் பிரச்சனை, கடன் பிரச்சனை போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே நம்முடைய சேனலில் ஜோதிடருடைய நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும். அதற்கான ஒரு பரிகாரம், அதுக்கான ஒரு தீர்வு உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். நன்றி நண்பர்களே.